வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம சட்டுப்புட்டு கோழி வறுவல் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சோனே 1 ஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோனே 200 கிராம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கும்போதே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. 1 கிலோ சிக்கனோட ஒரு 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா இதை பிரட்டிக்கிறேன். காரம் உப்பெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. இதை பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போது நம்ம வதக்கின வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டு வதக்குங்க. 100 கிராம் தக்காளி போட்டு வதக்குறேன். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், அதனால் தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு பிரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம அந்த பிரட்டி வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா பொடியை மேலே தூவி நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டு திரும்ப ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டிங்கன்னா மேலே கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பரான கோழி வறுவல் ரெடி.